அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு. இந்த பூமியிலே சிறியவராய் மனிதர்களால் நிராகரிக்கப்படுகிறவர், நினைக்கப்படுகிறவர், அதே போல் அற்பமாய் எண்ணக்கூடிய மக்களை ஆண்டவர் இவ்விதமாய் உயர்த்துகிறாராம். ஒருவேளை நீங்கள் வாழ்கின்ற உங்கள் சொந்த குடும்பத்தில், அல்லது பணியாற்றக்கூடியதான இடத்துல, அல்லது உங்கள் சமுதாயத்தில், உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், எந்த இடத்துல வேணாலும் உங்களை ஒருவேளை அற்பமாகவும் சின்னவங்களா, அவங்களுடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்னவங்களா தோணுது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சி ஒரு விதமாக மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அப்படிப்பட்ட அவமானத்தில், அப்படிப்பட்ட அற்பமாய் நினைக்கப்பட்ட பாத்திரமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா, உங்களுக்கான சரியான ஒரு நேரம், சரியான ஒரு தருணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாள், அந்த நேரம்தான் இந்த நாள். இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? அப்படி அற்பமாய் எண்ணப்பட்டவங்களை 1000 மடங்காக, 1000ஆகவும், அதே போல் பலத்த ஜாதியாகவும், அதாவது அற்பமாக நினைக்கப்பட்ட உங்களை ஆற்றல் மிக்க மக்கள் இனமாக்க ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். ஆகவே அவர் முடிவு எடுத்தால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் செய்து முடிப்பேன் என்று, உங்களை உயர்த்துவேன் என்று, உங்களை பலத்த ஜாதியாக்குவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணினதுனால அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே உங்களுக்கு எதிராக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசாக இருந்தும் உங்களை அமுக்கி கொண்டு இருந்துச்சுன்னா, அழுத்தி கொண்டு இருந்துச்சுன்னா, அதை கண்டு பயப்படாதீங்க. அது எந்த விதமான சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிதான உபத்திரவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவற்றிலிருந்து மீட்டு உங்களை உயர்த்துவது தேவனுடைய சித்தமாய் மாறிவிட்டது. அவர் வாக்கு பண்ணிவிட்டார். ஆகவே அது நடக்கும். விரைவில் நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, உண்மையிலே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. அதை நினைத்து ஆண்டவருக்கு இப்பொழுதே ஆவிக்குரிய கண்களில் பார்த்து நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடியே சீக்கிரமாய் காரியங்கள் கைகூடி வரும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட எங்கள் வாழ்வில் ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறீரப்பா. ஆண்டவரே, அப்படி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் 1000ஆய் ஆண்டவரே, நாங்கள் பழுகி பெருகுவதும் பலத்த ஜாதியாய் ஆண்டவரே மாறுவதும் உடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த காரியத்தை இனி நீங்கள் காலதாமதமாக செய்யாமல் விரைவாக செய்து முடிக்க போகிறீங்க. அதை நினைத்து நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்வில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான அச்ச உணர்வுகளும் விலகட்டும். தைரியமும் சந்தோஷமும் விசுவாசமும் பெருகட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.